நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது இறந்தவரை நினச்சிக்கோங்க. ஓகே ஃபைன். யா. அவங்க நேம் தெரியும்ல? ஓகே. எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம எதாவது பேசி வச்சுருந்தோன்னா? இல்லைல்ல. ஓகே. நீங்கள் யாரை நினச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ப்ரூஃப்காக நீங்கள் அவங்க பேரை கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. கேமரா கூட காட்டுறதால எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்ட்டை காட்டும் போது அது கிளியராக இருக்கணும். அதுக்காக எல்லார்ட்டும் காட்டணுமா? காட்ட வேணாம் வச்சுக்கோங்க. நான் 2 கேள்வி கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அவங்க மேலா ஃபீமேலான்னு கேட்பேன். ரெண்டுத்துக்குமே எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே. அவங்க மேலா? எஸ். அவங்க ஃபீமேலா? எஸ். ஃபீமேலுக்கு மட்டும் கொஞ்சம் வேகமாக ஆன்சர் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி பார்க்குறதே பயமாக இருக்கு. அவங்க நேம் திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் இட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. எனக்கு ஒரு நோட்டு கொடுங்க. அந்த நேம் நல்லா திங்க் பண்ணிட்டே இருங்க. ஓகே. லுக் அட் மை ஐஸ். படத்தில் வந்து எஃபெக்டை விட ரொம்ப வேற மாதிரி பண்ணுறாரு. கை கொடுங்க. கை டச் பண்ணுங்க. பாருங்க என் கை நடுங்குதுங்க. என்ன பேர்? விஜயகுமார். Dude, seriously? வெயிட். ஹவு? இப்போ விஜயகுமார் வந்து உங்களை டச் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல? பின்னாடி யாராவது இருக்காங்களா பாருங்கள். நாங்கள் திரும்பி பாருங்கள். யாருமே இல்லைல்ல? க்ளோஸ் ரைஸ். அவர் பேர் மனசுக்குள்ளேயே 3 டைம் சொல்லுங்கள். ஓகே. ஓப்பன் ரைஸ். பின்னாடி திரும்பி பார்த்துக்கோங்க யாராவது இருக்காங்களான்னு. திரும்பி பாருங்கள். எகெயின் க்ளோஸ் ரைஸ். ஓகே. பின்னாடி வந்து உங்களை டச் பண்ணுறதை நினச்சிக்கோங்க. எஸ். யா ஃபீல் இட்? எஸ். somebody hit me Yeah, okay. on my head. எங்க வேணாங்க எனக்கு பயம் ப்ளீஸ். ஓகே. I'm so scared. ஓகே. இப்போ விஜயகுமார் நீங்கள் ஸ்டில் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஹாய் தாத்தா எங்க இருந்தாலும் எங்க வேணாங்க. இல்லை அவர் இப்போ இங்கேருந்து போக சொல்லுவோம். விஜயகுமார் நீங்கள் இங்கேருந்து போகலாம். ஓகே சூப்பர் போயிட்டாரு. ஸோ ஆர் யூ ஓகே? ஐம் ஃபைன். எனக்கு பேசிக்காவே I'm very scared of this. ஓகே ரிலாக்ஸ். Yeah, fine தான். chill தான். chill. போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் 2 காயின்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து சில்வர், இது ரோஸ் கோல்ட், காப்பர். ஓகே அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்காட்ச் அண்ட் சோடா. ஓகே. உங்கள் ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுங்க. இப்போ உங்கள் ஹேண்ட் கர்ச்சீஃபை நீங்கள் 2 எண்டை பிடிச்சிக்கோங்க, அவங்க 2 எண்டை பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து காப்பர் அண்ட் சில்வரில் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க. நான் கேட்கும் போது சொன்னால் போதும். நீங்கள் இந்த 2 எண்டை இந்த 2 எண்டை பிடிச்சிக்கோங்க அடியில். அதான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கர்ச்சீஃபை எரிச்சிட போறாருன்னு இருக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவர் கூட. ஓகே. இப்போ நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்களா காப்பர் ஆர் சில்வரில்? இதில் என்ன திங்க் பண்ணிருக்கீங்க நீங்கள்? சில்வர் இல்லை மாற்றிக்கிறீங்களா? ஓகே. என் கையில் எதாவது இருக்கா? ரிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தான் சில்வர் சொன்னீங்க. இங்கே பாருங்கள் கோட்லாம் சுட்டி விட்டாச்சு. நத்திங் மை ஹேண்ட் பாட்டமில் கொண்டு போயிட்டேன். சில்வரை பிடிச்சிருக்கேன் தெரியுதா? சில்வரை மட்டும் கர்ச்சீஃப்க்கு அடியில் எடுக்க போகிறேன். மேலே இருக்கிறது கீழே வரப்போகுது. நம்புறீங்களா? பிடிச்சி எடுத்தனா போதும், சில்வர் வெளில வந்துடும். ஏதாவது இருக்கா? காப்பர் ஒன்லி. இல்லை இது ஏன் கிடைச்சது?